பல்டி மலையாளம் அண்ட் தமிழ் பைலிங்குவலாக இந்த படம் ரெடியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஆஃப்டர் கில்லி கபடியை வச்சு வர படங்கள் எல்லாமே வந்து ஊர் சப்ஜெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். யாரும் ப்ரெசென்ட்டில் இப்போ இந்த ப்ரோ கபடி மாதிரி இருக்குல்ல, அந்த ஜோனுக்குள்ளே யாரும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் அப்படி ஒர்க் பண்ணாலும் கூட இன்னொரு மைனஸான இருக்குன்னா, இப்போ கில்லியை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பெரிய ஸ்பேஸ் என்னன்னா ஒரு கேங்ஸ்டர் இருப்பான். அந்த கேங்ஸ்டருக்கும் ஹீரோக்குமான அந்த ஒரு எப்படி இருக்குது அந்த ரெண்டு பேருக்குமான கிளாஷ் டுவர்ட்ஸ் எண்டில் அது எந்த ஜோனில் முடியுதுன்றத கரெக்டாக பேக் பண்ணியிருப்பாங்க. அப்போயே ஒரு ஜோனில் ஒரு படம் வரவே இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த பல்டி இருந்தது. சிம்பிளாக சொல்லணும்னா கில்லி ஈக்குவல் டு பல்டி அப்படின்ற ஒரு ஃபீல் தான். உங்கள் யாரெல்லாம் கில்லி படம் பிடிக்குமோ எல்லாருக்குமே பல்டி படம் பிடிக்கும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. படத்தோட கதை ஓப்பனிங்கில் ஹீரோ அண்டு 3 ஃப்ரெண்ட்ஸ், சாந்தனும் இன்னொரு ஃப்ரெண்டாக வராரு. அது இல்லாமல் 2 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேரும் ஒருத்தரை சராமாரியாக வெட்டுறாங்க, வெட்டிட்டு ஒரு பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க. இவங்க யாருக்காக அவங்கள வெட்டினாங்க, இவங்க என்ன மாதிரியான வேலை பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸில் தான் இருந்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய கதை அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ரைட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹீரோவோட ஸ்பேஸ் எங்கே அப்படின்னு வரும்போது ஒரு 2-3 விஷயங்கள். முக்கியமாக ஹீரோ ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், அவர் எப்படி ஸ்டேஜ் பண்ணிக்கிறார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. அண்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற வரும்போது இந்த ஃப்ரெண்டுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகிறாருன்னு ஒரு பாயிண்ட்டு. அண்டு லவ்வர் அப்படின்ற வரும்போது லவ்வருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு அவர் எந்த பாயிண்ட்டுக்கு வராரு அப்படின்னு ஒன்று. வெறும் இந்த ஜோனுக்குள்ளே மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா பசங்களை ஏதாவது தப்பாக பேசிட்டாலுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிற ஒரு ஆளாக இருக்கார். முக்கியமாக அவருக்கு மேலே ஒரு அன்பு வச்சுட்டோன்னா அவர் என்ன வேணால் பண்ணுவாருப்பா அப்படின்ற ஒரு கேரக்டராக இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே அதை பேக் பண்ணிட்டாங்க. பட் சாந்தனு கேரக்டர் ஏகப்பட்ட லேயர்ஸுங்க. இப்போ அந்த மனுஷன் என்னம்மா பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு நீங்கள் படம் பாருங்கள். அத்தனை ஷிஃப்ட் இருக்குது. எல்லா ஷிஃப்ட்டும் நீங்கள் படமாக பார்க்கும்போது ரொம்ப உண்மையாக இருந்தது. என்னப்பா இந்த ஆள் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் அவருக்கு வந்து காசு இல்லை, ஒரு காசோட தேவையில் இருக்கான்ற மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ஒரு காசுலாம் வந்ததுக்கப்புறமா ரொம்ப திமிர நடந்துக்கிறாருன்ற மாதிரி கேரக்டர். அண்டு ஒரு இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கையை விட்டு போகிறாங்கன்னும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, அங்கே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் ஷேடில் மாறார், அது ஒரு கேரக்டர். மறுபடியும் டுவர்ட்ஸ் த எண்டில் நான் நல்லவன் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். மறுபடியும் அங்கேருந்து ஜீப்பில் ஏறுறாங்க, மறுபடியும் பேக் டு த ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடில் மாறிட்டார். அண்ட் படம் முடியும் போதெல்லாம் முழுக்க ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருக்கார். எப்போ யாருப்பா நீ? இப்போது ஒரு சில பேர்லாங்க ஃபேஸில் ரியாக்ஷன் காட்டி பண்ணுவாங்க, அவங்க பர்ஃபார்மன்ஸ் லவுடாக இருக்கும், அப்படி பண்ணுவாங்க. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சட்டிலாக இருக்குங்க, பட் ஆக்ஷனாக அது ரொம்ப லவுடாக இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவருடைய கேரக்டரில் எந்த தப்புமே இருக்குது, அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். மிரட்டி இருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு லெவலில் பண்ணிட்டார், அவ்வளோதான் சொன்னோம். அண்ட் அதை தாண்டி இன்னும் 2 பசங்க இருக்காங்க. பிரீத்தி சொல்லவும் வேணாம், எல்லா படத்துலையும் அவங்க தான் ஹீரோயினாக இருக்காங்க. இந்த படத்துலையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு டல் மேக்கப் பண்ணியிருந்தாங்க, அதில் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. எல்லா ஹீரோயின்ஸுக்கும் அந்த டல் மேக்கப் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது, இவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பூ கட்டுற பொண்ணாகவே இருந்தாங்க, ரொம்ப லைவ்லியாக இருந்தது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது தாண்டி 3 வில்லன் இந்த படத்தில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு செல்வராகவன் சொல்லவே வேணாம், இதுக்கு முன்னாடியும் அவர் நிறைய படங்களில் வில்லனாக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அன்பை காட்டுற ஒரு வில்லனாக ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன பண்ணாலும் சரி, வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, அதுக்கப்புறமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. மறுபடியும் போகும்போது மறக்காமல் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி தந்துரு அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேஜிங், இதெல்லாம் ரொம்ப அழகாக டேரக்டர் உன்னி வந்து கமர்ஷியல் படத்துக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் ரிப்பீட் ஆகும், அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு அப்படி ஒன்று ஹிட் ஆகும், அது அவங்களில் ஒருத்தங்களுக்கு நடக்குதா அப்படின்றத ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக யோசித்து ஒன்று பண்ணியிருந்தார். அண்டு அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஒரு டேரக்டராக பார்த்துருக்கோம், எடிட்டராக பார்த்துருக்கோம், ஒரு ஆக்டராக இந்த படத்தில் ஒரு கலக்கியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, மேலே பட்டன் போட்டு கையெல்லாம் இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக வர எல்லா போர்ஷனும் ஒரு மாதிரி கிரேஸியாக இருக்குது. அண்ட் அவருக்கும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆக்ஷன் ஞாபகம் வரும்போது எனக்கு தோணுச்சு, இந்த படத்தோட ஆக்ஷன் டைரக்டர் சந்தோஷ் சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. ஒரு சீக்வன்ஸு நைட்டில் நடக்கும், சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். யார் ஹீரோவுக்கு ஒரு ஸ்பேஸ், அவருடைய கபடி போர்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த கபடியும் இந்த ஃபைட்டை எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு. அதே மாதிரி சாந்தனும் கூட இருக்க 2 பேர், இவங்க எல்லாரும் கபடியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த கபடி பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஃபைட்டில் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு.
ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கும்போது அது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபைட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்படி ஒரு ஸ்டேஜிங்கை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தார் இந்த படத்தோட டேரக்டர் சந்தோஷ். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இப்படி நிறைய ஃபைட் சீக்வன்ஸை சொல்லிட்டே போகலாம். எல்லா ஃபைட்டும் இந்த படத்தில் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு இந்த படத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த கேரக்டர் யாருன்னு நான் சொல்ல, நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். அவங்களும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இந்த கதையில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்தில் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர். அவருடைய மியூசிக் ஜேர்னியில் முதல் முறையாக ஒரு மியூசிக் டைரக்டராக இந்த படத்தை தான் சைன் பண்ணுறாரு. இந்த படத்துக்காக அவர் வந்து 2 கோடி ரூபாய் வாங்கினாருன மாதிரி எனக்கு நியூஸு தெரியாது. பட் வாங்கினார்னா சந்தோஷம் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த படத்தில் அவருடைய சாங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், மிரட்டிட்டாருங்க. முக்கியமாக அந்த ஜாலக்காரின்ற சாங்கு நீங்கள் கேட்டவொடனே பிடிக்கும். தேட்டரில் யார் யாரெல்லாம் அந்த சாங் கேட்குறாங்களோ கண்டிப்பாக வீட்லேயும் போய் அந்த சாங் கேட்பாங்கன்றதுல டவுட்டே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக்காக ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தாருங்க. முக்கியமாக செல்வராகவனை பொறுத்த வரைக்கும், செல்வராகவன் கிடையாது, யாரெல்லாம் அந்த ஓவரால் வில்லன் அப்படின்ற லீடு எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து இந்த காந்தாராவில் ஒரு சவுண்டு வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அப்படி ஒரு சவுண்டை இந்த கதைக்கு யூஸ் பண்ணியிருந்தார். அது இந்த கதைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. இப்படி ஒரு வில்லனுக்கும், ஹீரோவுக்கும், சாந்தனுவுக்கும், ஒரு ஜோனுக்கும் தனித்தனியாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணியிருந்தார். பட் எதுவுமே நீங்கள் படமாக பார்க்கும்போது தனித்தனியாக ஃபீல் ஆகாமல் அந்த கதையோட ஓட்டத்துலேயும் இருந்தது. ஒரு சின்ன வயசுலேயும் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பெரிய படம் பண்ணுறாரு, இவ்வளோ தூரம் ரீச்சுக்கு போகிறாருன்னும் போது அதுக்கான டேலண்ட் இருக்குது அப்படின்றத இந்த படத்துலையும் சாய் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அடுத்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய வாழ்த்துக்களாகவும் இருக்குது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அலெக்ஸ் மிரட்டிட்டாருங்க. இந்த கதைக்குன்னு ஒரு கலர் டோன் தேவைப்படுது. ஏன்னா இந்த கதை வந்து ஒரு பாமர மக்களுக்கான ஒரு கதையாகவும் அண்டு ஒரு அதிகார திமிரில் இருக்க, அவங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்ற இடத்துல இருக்க அவனுக்கான ஒரு கதையாகவுமா இருக்குது. அண்டு ரெகுலராக நம்ம அப்படிப்பட்ட கேங்ஸ்டர்ஸையும் இந்த ஃபினான்ஷியலாக டீல் பண்ணுற ஆட்களையும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு ஒரு கலரை செட் பண்ணி அந்த வேர்ல்டுக்குள்ளே ஒரு கொண்டு போன அந்த ஸ்டேஜிங் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. எடிட்டிங்கும் அந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக உன்னியோட ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு படங்க. எனக்கு என்னென்னா இந்த படம் பார்க்கும்போது ஸ்டார்ட் டு எண்ட் போர் அடிக்கலை, லேக் அடிக்கலை. நான் சொன்னேன், கில்லி மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் படம், அதில் ஸ்போர்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கதையோட சூப்பராக ஒன்று எடுத்துகிட்டு போய் முடிச்சிருந்தாங்க. அண்டு ஃபைனலில் வந்து இது ஒரு லவ்வாக இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்க ஒரு பாண்டாக வச்சு அண்டு முடிக்கும் போதும் 2 நண்பர்கள் அவங்களுடைய பாதை 2ம் வேறு வேறையாக இருக்குது. அப்போ அந்த பாதை 2ம் வேறு வேறையாக இருக்கும்போது நல்லவன் என்னவா ஆகிறான் கடைசியில், கெட்டவன் என்னவா ஆகிறான் கடைசியிலன்ற அந்த எண்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எண்டிங்கை எனக்கு பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, பார்ட் 2 இதில் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல ஒரு சில கதையில். அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்க கதையாக எனக்கு இந்த கதை ஃபீல் ஆச்சு. வெயிட் பண்ணலாம், ஏன்னா இந்த படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக ஓடுன்றதை நம்புகிறேன். அப்படி நல்ல ஒரு வசூல் ஈடுச்சுன்னா பல்டி பார்ட் 2வையும் நம்ம எதிர்பார்க்கலான்றதுல டவுட்டே இல்லை. பட் இந்த படத்தில் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னென்னா, கதையாக யோசிக்கும் போது இதில் வந்து ஒரு 3வது கேங்ஸ்டர் சொன்னால, ஒரு ஃபீமேல் கேங்ஸ்டரு, அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த கபடி பசங்களை சாகடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அது என்ன ரீசன் ஒன்று இருக்குல்ல, ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டினே இல்லாமல் இருந்துச்சு. இப்போது அந்த அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து யோசிக்கிறாங்க, இவனை வச்சு நம்ம இந்த கேரக்டரை சாகடிச்சிடலாம், அதனால் நமக்கே எல்லா ஏரியாவும் வந்துடும், நமக்கு அந்த பவர் வந்துடும்னு யோசித்தா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. பட் ஹீரோ கேரக்டர் வந்து வில்லனை சாகடிச்சிட்டான்னு அதை கேட்கும் போது அவங்க யோசிக்கிறாங்க, எப்படி அவன் சாவடிச்சான், ஏன் சாவடிச்சான், நம்ம யோசிச்சது நடக்கலை அப்படின்றது சொல்கிறாங்க. இவங்க யோசிச்சது நடந்தது தான், இவங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த ஏரியா மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இன்னும் நியாயமாக இருந்திருக்கலாமோ கதைக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. வேறு எதுவும் எனக்கு தப்பாக படல. அண்டு எனக்கு ரொம்ப கனெக்டிங் ஃபேக்டராக என்ன இருந்ததுன்னா, ஒரு வாட்டியும் செல்வராகவன் அவங்கக்கிட்ட கடன் வாங்கினவங்கள கஷ்டப்படுத்துவார், ரொம்ப கேவலமாக ஒன்று பண்ணுவார். அதை இந்த கதையில் அவரோட எண்டிங்கும் அப்படியே ஒன்று பண்ணது ஆடியன்ஸை வந்து கொண்டாட வைக்குது. அந்த சீன் வரும்போது அவனை அப்படி தானே பண்ணணும் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு படத்தையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணுறாரு படத்தோட டைரக்டர். இதை தாண்டி நான் வேறு இந்த படத்துக்கு என்ன சொல்லணுன்றது எனக்கு தெரியல. ரொம்ப திருப்திகரமான, ரொம்ப நல்ல படம் பார்த்தோம், ஒரு கரெக்டான கமர்ஷியல் படம் பார்த்தோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் பல்டி படம் பார்த்துங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாபா. நான் பிரவீன் KS. பாய்.